ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு குடமிளகா வச்சு ஒரு டிஷ் சேர்க்குறேன். இதை இந்த நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தையும் இந்த சில்லி சிக்கனுக்கு போடுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம், 2 குடமிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதான் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் பொரிஞ்சதும் நம்ம நீள் வாக்கில் ஊற்றி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு இந்த வெங்காயத்தையும் ரொம்ப வதங்க வைக்கக்கூடாது. இது நல்லா வதக்கணும்னா ப்ரௌனெல்லாம் ஆகக்கூடாது. சிம்மில் வச்சு இது ரொம்ப வேக வைக்காமல் ஒரு வெடுக்குன்னு இருக்கிற மாதிரி லைட்டாக வேக வைக்கணும். வேக வச்சுட்டு இதுக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது. நம்ம உப்பு, மிளகு பொடி இதுதான் போடணும். வெங்காயம் வரல, குடமிளகாவும் லைட்டாக இதுவாகிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, இந்தமாரி பொரியலுக்குலாம் நீங்கள் கல் உப்பையே சால்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சு போடலாம். ஏன்னா கல் உப்பு போட்டால் லேட் ஆகும், அதனால் பொடி பண்ணி போடலாம். உப்பு போட்டாச்சு. தேவையான மிளகு பொடி போட்டு இறக்கிடலாம். இந்த டிஷ் ரெடி. இதில் நான் வெறும் குடமிளகா தான் போட்டிருக்கேன். இதே சைஸ், இந்த குடமிளகா சைஸ்லேயே உருளைக்கிழங்கு அரிஞ்சு அதை வேக வச்சும் போடலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து போடலாம், செம்மையாக இருக்கும். உருளைக்கிழங்கு எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, அதனால உருளைக்கிழங்கு நான் சேர்க்கலை. குடமிளகா கூட உருளைக்கிழங்கு போடலாம். அது கொஞ்சம் அரை வேக்கடை வேக வைக்கணும். முழு வேக்கடை வேக வச்சுட்டா நல்லா இருக்காது. அரை வேக்கடை வேக வச்சு இதில் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த பொருள் இதில் தான் சில்லி சிக்கனும் இப்போ நம்ம கலருக்கு காஞ்ச மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு கிரேவி மாரி பண்ணால் அது சில்லி சிக்கன். இந்த உருளைக்கிழங்கு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.